அதை கேட்டு சீக்கிரம் முதல் பெஞ்சில் இருப்பேன். வாத்தியாரே ஜோக்கடிக்கு கடைசி பெஞ்சில் இருப்பேன். வேற ஒண்ணும் கிடையாது. இதான் அன்னைக்கு வித்தியாசமாகி போச்சு. பொதுவாக மாணவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. சைவத்துக்கு அசைவத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டேன். ஆடு விடும்போது கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா சைவம் சார், ஆட்டில் தண்ணி வந்துச்சுன்னா அசைவம் சார். இன்னைக்கு பையன் அப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு ஆசிரியர் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார், மாணவர்களுக்கு அன்பாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதுதான் காந்தியடிகள் உலக மாற்றத்திற்கு சொன்ன விஷயம். ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். வரலாறு சொன்னாரு, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நல்லா இருக்கு, கிளாரிட்டி சரியாவே இல்லை, அதை தான் போடணும். வரலாறு சொன்னாரு. அதையும் அவர்கள் ஏரவாக சனியிலே அவருடைய ஆசிரியர் தோழர் கலைஞரோடு கூட இருக்கார். ஒரு நாளைக்கு கிளாஸ்ல நான் என்னை சேர்த்து ஒரு வேப்ப ஒரு இதே பிடிச்சார், ஒரு பெரிய மரத்தை மாதிரி கொஞ்சம் ஒரு குப்பையை உடைச்சார். காந்தியில் சட்டம் வர 4 இலை பிடிக்கிறதுக்கு நீ மரத்துல வந்து அனுமதி எடுத்தாயா, நீ இலைய பிடிங்க அப்படின்னு சொல்லி உயிரிழத்துல அனுமதி. இது 3 நிமிஷமாக வேப்பங்குச்சி வச்சு பழ வளர்க்குவாருங்க. நான் நினைச்சா டெய்லி ஒரு வேப்பங்குச்சி டெய்லி காலை சாயல வளர்க்குறாங்க. ஆனா வேப்பங்குச்சியை போது விலைக்கு சீவி விட்டுட்டு அதே குச்சியில அடுத்து ஆரம்பிச்சு வளர்க்கிறாருன்னு சொன்னா முழுக்க அன்பு நடுவதில்லை. எந்த ஒரு விஷயத்துக்கும் அன்பு மூலம் தான் தொடங்கப்படும், தொண்டு அப்புறம் தான் வரும். அன்பு என்பதுதான் விசிட்டிங் கார்டு, அன்பு என்பதுதான் ஐடி கார்டு என்பது எதிர்டி கார்டு என்பது கொள்ள வேண்டும் என்று சொல்லி உலக மாற்றத்திற்கு காந்தியடிகள் வலியுறுத்தியது தொண்டு நெறியை விட